வேர்க்கடலை vlog டே 5 ஃபைனல் டேவும் கூட. நம்ம வந்து பெரிய கயனி அன்றைக்கே முடிச்சாச்சு, சின்ன கயனி நேற்றே முடிச்சாச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பிடுங்கி போட்டது வரப்போகிற இருக்கிறதெல்லாம் இப்போ நம்ம வந்து பிடுங்க போகிறோம். அதனால் இன்றைக்கி ஆளும் தேவையில்லை, நம்மளே பிடிங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று, இந்த ஒரு இது இருக்குது, இதெல்லாம் பிடுங்கி போட்டது. அப்புறம் அந்த சைடெலாம் இருக்குது. அவ்வளோதான், இதோடு முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அடுத்து கயனி ஓட்டிட்டு அடுத்து என்ன நடலாம் அப்படின்ற பிளான் தான். இதுதான் சின்ன கயனி, இது எல்லாமே முடிச்சாச்சு. அதுவும் அங்கே இருக்குது பார்த்திங்களா, அந்த வரப்போகிறோம். அங்கே கொஞ்சம் இருக்குது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்துடணும். அது அப்புறம் ப்ளஸ் இதோட சேர்த்து எடுத்துட்டா போதும். அதனால் ஆள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. வழக்கம் போல் மழை வச்சு செய்யுன்னு செய்யுது. காலையிலேருந்து செம்ம மழை, ஒன்றுமே முடியல. மழையிலே தான் உட்காந்து வீட்டில் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சம் மானம் அப்படியே லைட்டாக இருட்டுருக்கு. சரி இப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்களா கிளி, நான் சொன்னேன் இல்லையா, அது எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். இன்னும் ஒன்று தான் இருக்குது, ஆனால் நிறைய இருக்கும். ஈவினிங் டைம் இங்கே கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேட் தான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அணில், கிளி, அங்கே பார்த்தீங்களா தெரியுதா மரக்கொத்தி பறவை, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வேர்க்கடலை பிடுங்கினது யாருக்கு லாபமோ இல்லையோ, இந்த காக்காங்களுக்கெலாம் நல்ல லாபம். ஃபுல்லாக எனி டைம் காக்கா தான் இந்த வேர்க்கடலை மேலே இருக்குது. இதோட ஃபைனல், இதோட முடிஞ்சிடும். அடுத்து நம்ம என்ன விளைக்கலாம் அப்படின்றத அடுத்து வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.